இம்போர்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது என்ன இன்ட்ரோ அப்படின்னா, மொபைல் ஷாப்பு, எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஐஎம்ஐ நம்பரை பேஸ் பண்ணி எது இருக்கும், மொபைல் வந்து ஐஎம்ஐ நம்பர் பேஸ் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லாமே சீரியல் நம்பர் பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பிஸ்னஸ் ட்ரேடு வீடியோ போடும்போது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக புரியும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கில் வந்து இந்த ட்ரைனிங் செக்ஷனில் நான் மொபைல் ஷாப்பை தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக எடுத்திருக்கேன். அதனால் இதை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு பார்க்குறேன். அடுத்தது எஃப்எம்ஜி என்னமோ சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அப்புறம் வந்து ஏஜென்சி. ஓகேங்களா? இவங்க எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட். ஸோ ஃபார்மசியும் அதேமாரி தான். எந்த ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அது வந்து வேலிட் இல்லாமல் போகுமோ, கெட்டு போகுமோ, அந்த பொருள் எல்லாமே வந்து 3 விதமாக அலோகேட் பண்ணுவாங்க. பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி டேட் அண்டு மேனுஃபேக்சரிங் டேட். அப்போ எஃப்எம்ஜியை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டகரி வரும், எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரை என்ன மாதிரி கேட்டகரி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் நம்பர் பேஸ் பண்ணி வரும். இந்த மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸை உள் வாங்கிக்கிட்டு அதை நம்ம சாஃப்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ நார்மலாக நம்ம சாஃப்ட்வேர்ஸில் ஜென்ரலாக நான் ஆட் பண்ணுற விஷயத்த உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போது மல்டிபிள் கம்பெனிஸ் காமிக்குது. இதில் லாஸ்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணது குமரன் மொபைல்ஸ். இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணோடனே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் செக்ஷன் வந்துடும். இதில் நான் யூசர் நேம் வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஜெய்தீப்னு போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஜெய்தீப். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துறேன். இப்போ லாகின் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு வரும். இப்போ நம்ம வந்து எந்த ஐட்டமும் ஆட் பண்ணல. இங்கே ஜஸ்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்திங்கன்னா இங்கே நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா டீட்டெயில் காமிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 0, ஸ்டாக் வேல்யூ 0, எல்லாமே 0ல் இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஐட்டத்தை ஆட் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு வந்து மாஸ்டரில் ஐட்டம்ஸ்னு இருக்கும். க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கே இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இதில் எப்படி ஐட்டம் ஆட் பண்ணுறது, ஜென்ரலாக ஆட் பண்ணுறது ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் நியூ கொடுத்துட்றேன். நியூ கொடுத்துட்டு இப்போ நான் உதாரணத்துக்கு ஓப்போ, ரெனோ, இசட் மொபைல்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்மார்ட் ஃபோன் ஷார்ட்கட் வந்து ரெனோ இசட் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதாவது ஷார்ட் நேம்ன்றது என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை குயிக்காக சர்ச் பண்ணி எடுக்கிறது. அடுத்தது இந்த ஐட்டத்துக்குன்னு ஒரு HSN கோடு இருக்கும். அந்த HSN கோடை நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா போடணும், இல்லைனா நீங்கள் வாங்கக்கூடிய பில்லுலே அந்த HSN கோடு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ மொபைல் அக்சசரிஸ் அண்ட் மொபைலை பொறுத்தவரையும் 18% GST வரும். ஸோ 18%ன்றதை சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து கம்பெனின்ற இடத்துல நம்மளது வந்து ஓப்போன்னு போட்டுக்கிறோம். ஸோ ஓப்போன்னு போட்டுட்டு ட்ராப் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்ன கம்பெனி இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா இங்கேயே கிளிக் பண்ணி என்னென்ன கம்பெனி எல்லாம் அவைலபிள் இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம 1 by 1 நம்ம ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்போன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். குரூப்புன்றதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்மார்ட் ஃபோன், ஓப்போன்ற கம்பெனியில் ஸ்மார்ட் ஃபோன். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ரிப்போர்ட் எடுக்கும்போது நம்ம ஓப்போன்ற கம்பெனியில் ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் காமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடில் எடுப்போம். இப்போ ப்ரைமரி யூனிட் வந்து இதை வந்து பீசஸ் கவுண்ட் பண்ணிருக்கோம். பீசஸ்ன்னு போடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஐட்டமில் இமேஜ் வச்சும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஓப்போ, ரெனோ, இசட் கொடுத்து சர்ச் பண்ணுறேன். இமேஜ் வந்து உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இதில் வந்து எந்த இமேஜ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் கொடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, எந்த இமேஜ் வேணுமோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ தான் அந்த இதையே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட். ஸோ இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 8500, சேல்ஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 9250, எம்ஆர்பி வந்து 10. பேசிக் ப்ரைஸ்னால் என்ன அதை புரிஞ்சுக்கோங்க. டேக்ஸ் ஆட் ஆகாமல் வரக்கூடிய ப்ரைஸை தான் பேசிக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பர்ச்சேஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரைஸ். அதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், அது 18% டேக்ஸ் ஆட் ஆகுது, அதுக்கப்புறம் வர்றது தான் பர்ச்சேஸ் ப்ரைஸ். அந்த 18% ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் ப்ரைஸ். ஸோ தெரியலனா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
செல்ஃப் வேல்யூ ப்ரைஸ். அப்போ வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸை தான் செல்ஃப் வேல்யூ ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ்ன்றது ஹோல்சேல் ப்ரைஸ் தான் குறிக்கும். இப்போ நார்மலாக சேல் பண்ணுறோம், எம்ஆர்பியில் விற்போம், இல்லை சேல்ஸ் அமௌண்ட்டில் விற்போம். அப்படி இல்லைனா நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ், அதுதான் ஹோல்சேல் ப்ரைஸு. இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து நான் வந்து 9000 கொடுத்துக்கிறேன். பார்கோடு வந்து அந்த ப்ராடக்ட்லேயே உங்களுக்கு ஐஎம்ஐ நம்பர் தவிர்த்து உங்களுக்கு சீரியல் நம்பர் ஏதாவது பார்கோடு இருந்ததுன்னா அதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ கை இருப்பு, அதாவது இப்போ தான் சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னும் போது உங்கள்கிட்ட கையில் வந்து எவ்வளோ இருப்பு இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து 4 பீஸ் இருக்குதுன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா அதனுடைய வேல்யூவை எடுத்துகிட்டு வரும். ஸோ டிவைட் பண்ணி இந்த செல்ஃப் வேல்யூவிலேருந்து உங்களுக்கு வேல்யூவை எடுத்துகிட்டு வந்துடும். இப்போது ஆல்ட் எஸ் ஷார்ட்கட்டு இல்லைனா மவுஸில் இங்கே சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐட்டம் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இது வந்து எல்லா சாஃப்ட்வேர்லேயும் பேசிக்காக இருக்கக்கூடிய ஐட்டம் ஆட் பண்ணுற மெத்தட். ஓகே, அப்போ இந்த சாஃப்ட்வேரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ட்ராக்கிங் இருக்குது. அந்த ட்ராக்கிங்கை எப்படி எனபிள் பண்ணுறது? ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு சிலவங்க ஹோல்சேல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பர்சன்டேஜில் மார்ஜின் வைப்பாங்க, ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேருந்து ஒரு 500 மேலே டிஃபால்ட்டாக ஒரு 500, 200, 300 அந்த மாதிரி ஆட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், எனபிள் சீரியல் நம்பர் ட்ராக்கிங்கிறத ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு இங்கே எடிட்டில் போயிட்டு நீங்கள் 8 விதமான சீரியல் நம்பரை ட்ராக் பண்ண முடியும். இப்போ இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு என்னென்ன பிஸ்னஸ் சொல்கிறேன் பாருங்கள். சீரியல் நம்பரை மட்டும் வச்சு எடுக்க போகிறீங்கன்னா எலக்ட்ரானிக் பிஸ்னஸ், இல்லை நான் வந்து ஐஎம்ஐ நம்பர் ட்ராக் பண்ண போகிறேன். இப்போ 2ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஐஎம்ஐ 1 நம்பர் 1. ஓகேவா? அடுத்தது ஐஎம்ஐ நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆஸ்க் ஃபார் சீரியல் நம்பர் அண்ட் ஃப்ரீ குவான்டிட்டி ஆல்சோ. ஃப்ரீ குவான்டிட்டி இருந்தாலும் எனக்கு சீரியல் நம்பர் நான் வந்து போடுவேன்னா அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு 2 வீலர் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது சேஸ் நம்பர், என்ஜின் நம்பர் அப்படின்னு கிட்டத்தட்ட 8 ஆப்ஷன் வரும். அதுக்கு தான் இந்த 8 வரையும் நம்ம போட்டிருக்கோம். அதிகபட்சம் சீரியல் நம்பர் ட்ராக்கிங் 8 வரையும் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ நான் அப்ளை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த கீழே 2வது இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா கால்குலேட் சேல்ஸ் அண்டு எம்ஆர்பி பர்ச்சேஸ் ரேட். இது எப்படின்னா இங்கே நான் டிக் அடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு மேக் சேல் ப்ரைஸ் ஃப்ரம் பர்ச்சேஸ் பர்சன்டேஜில் நீங்கள் மார்ஜின் செட் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்க. 10% சேல்ஸ் ப்ரைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி இருந்தால் 12% அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். யூசர் கேன் சேஞ்ச் இது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இது எதுக்காக பயன்படுதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும்னா இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதை காமிக்கிறேன். நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் 2 விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று சீரியல் நம்பர், இன்னொன்று மார்ஜின். இது இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸில் மெயின்டைன் கிரிட்டிக்கல் லெவல்ஸ், இந்த ஐட்டம் வந்து கிரிட்டிக்கல் லெவல்ஸ் இவ்வளோக்குள்ளே இருந்ததுனா எனக்கு அலர்ட் பண்ணு அப்படின்றத ஆன் பண்ணிக்கிட்டேன். வேறு எதையும் நான் ஆன் பண்ணலை. ஓகே, எக்ஸ்பேண்ட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எதுவுமே நான் வந்து ஆன் பண்ணலை. இங்கே சப் ஐட்டம், அடிஷ்னல் ஃபீல்ட் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம 2 விஷயத்த பார்ப்போம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஐட்டத்தை நான் எடிட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. இங்கே ஒரு ஆப்ஷன் வந்திருக்கா, சீரியல் நம்பர் ட்ராக்கிங். இங்கே வந்து என்ன பண்ணிருக்கோம், மினிமம் லெவல் இப்போ அதுக்கு 10, மேக்ஸிமம் லெவல் 15, ரீஆர்டர் லெவல் 10. அதாவது குறைஞ்சதுன்னா நம்ம ரீஆர்டர் பண்ணுறதுக்கான ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஆர்டர் வந்து இந்த ஐட்டமெல்லாம் லெவல் குறைஞ்சிருக்கு நம்ம ரீஆர்டர் பண்ணலாம் அப்படின்றது வரும். இப்போ இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க சார். ரினோ, ஓபோ, ரினோ, இசட் அதெல்லாம் ஓகே. ஆனால் அதில் இது இருக்கும்ல, ரேம் இவ்வளோ, அப்புறம் வந்து சைஸ் இது கெப்பாசிட்டி இவ்வளோன்னு இருக்குல்ல, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? ஐட்டம் நேம் ஒன்று தான், ஓப்போ ரினோ இசட் 2A ஏதோ ஒன்று, அது ஐட்டம் நேம் ஒன்று தான். ஆனால் அதில் வரக்கூடிய வேரியன்ட்ஸ் மாறுமே, அதை எப்படி நீங்கள் ஆட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதே செட்டிங் போங்க, சப் ஐட்டம் மாஸ்டர் போங்க, இந்த இடத்துல போயிட்டு 1ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா வேரியன்ட்ஸ் அப்படின்னு போட்டு அப்ளை கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அதே ஐட்டம் எடிட் பண்ணுறேன் பாருங்கள். எடிட் ரினோ 2Zன்னு போட்டோம், 2Aவா ஏதோ ஒன்று ஒரு மாடல். ஓகேவா? ஓப்போ ரினோ இசட் 2A. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், 2Aன்னு போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், வேரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேரியன்ஸை வந்து நம்ம எப்படி போடுவோம்னா 4GB ரேம்
120 GB ரோம். ஓகே, கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து அடுத்த லெவல் 8 GB ரேம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அதாவது 8 GB ரேம் ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். மொபைல் மாடல் ஒன்று தான். ஓகேங்களா? 250 GB ரோம். புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் ஃப்ளெக்சிபிள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பிஸ்னஸ் தன்மைக்கேற்ற மாதிரி நீங்கள் செட்டிங் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் இந்த சாஃப்ட்வேரோட ஹைலைட்டான ஃபீச்சர். கஸ்டமர் எனக்கு இந்த ஆப்ஷன் வேணும், இதில் ஆட் பண்ணணுமே, இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ண, எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க அவங்க என்னென்ன கேட்குறாங்கன்னு. இல்லை நீங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஓனாக பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு அதை இந்த சாஃப்ட்வேரில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அது எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் அப்ளை பண்ண முடியும். நான் இப்போ நம்ம மொபைல் பிஸ்னஸை பேஸ் பண்ணி தான் இதை நான் இப்போ வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து எந்த ட்ரேடாக இருந்தாலும் அந்த ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் ஐட்டம் ஆட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ட்ரேடு வீடியோவுக்கு இந்த செக்ஷனெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், இந்த நான் வீடியோ தொகுப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ட்ரேடுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போடுவேன். நான் அந்த வீடியோ ஃபுல் வீடியோவாக இருக்கும், லென்த் வீடியோவாக இருக்கும். அப்போ வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ஐட்டம் ஆட் பண்ணது உங்களுக்கு தரவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இதில் இது எப்படி வந்து பல்காக நம்ம இம்போர்ட் பண்ணுறதுன்றதை பற்றியும் பார்க்கலாம்.